ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவாதி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்க சிரசிலே தங்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு என்று தந்த வேத பகுதி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 10, 11, 12 இந்த வசனங்கள் இதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யுத்த களத்தில் நடந்த சம்பவங்களை தான் இந்த வேத வசனம் நமக்கு எடுத்து காண்பித்து தருவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு யுத்த களத்தில் நடந்த சம்பவம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை சுற்றிலும் பலவிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம செய்தித்தாள்களின் மூலமாகவும் இல்லை டிவியில் நம்ம நியூஸ் மூலமாகவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கும் பல வருஷங்களாக யுத்தங்கள் பல தேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விசேஷித்த விதமாய் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் வருஷமாகவே யுத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு மூலையில யுத்தம் நடந்தாலும் அந்த யுத்தத்தின் பாதிப்பு இன்றைக்கு நமக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பாதிப்பை நாமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? பல பொருட்கள் விலை உயர்வுக்கு சென்று விட்டது. இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் நம்மளால நினைச்ச நாளுக்கு வாங்க முடியல. ஹல்லேலூயா. சாயக்கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு இதுவரைக்கும் டீ குடிச்சோன்னா இப்போ 15 ரூபாய் ஆகுது சாய கடையில். அப்போ ஒரு யுத்தம் ஒரு தேசத்தில் நடக்குன்னு சொன்னால் அந்த தேசத்தில் மட்டும் பாதிப்பில்லை, அந்த தேசத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அநேக பாதிப்பை அது தரதான் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு தேசத்தில் யுத்தம் நடந்துன்னா பாருங்க, முதலாவது அங்கே குலைக்கப்படுகிற ஒரு காரியம் என்னது? சமாதானம் குலைக்கப்படுகிறது, மன அமைதி, மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்போ என்ன நடக்குன்னு சொல்ற ஒரு பயம் உள்ள வாழ்க்கை தான் யுத்தம் நடக்கும் போது ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்தாலும் அந்த யுத்தத்தை மட்டும் நம்ம பார்க்கல, மாறாக அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டுதான் இன்று வரைக்கும் இருக்கிறது என்று நம்முடைய பரிசுத்த வேதாகம் ஆணித்தரமாக சொல்லுவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய யுத்தம் தேவ ஜனத்திற்கு இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தால் வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறவன் யார்? இந்த ஆவிக்குரிய கண்ணுக்கு தெரியாத இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறவன் யார் என்றால் பிசாசு, அந்தகார லோகாதிபதி சாத்தான். ஹல்லேலூயா. அவன் தினமும் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கு சமாதானமா போய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா ஒரு பிரச்சனை வந்துடும். நல்ல அன்பா இருக்கிற குடும்ப உறவு, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இல்லது மாமியாரா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், திடீர்னு தேவையே இல்லாம சண்டை போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் பாருங்க, திடீர்னு இருதயத்துல ஒரு பயம் வரும். ஐயோ, ஏதாவது எனக்கு பயங்கரமா ஒரு பாதிப்பு வந்துருமோ, நான் செத்து போயிருவனோ, இல்லது என் புருஷன் செத்துருவானோ, என் பிள்ளைங்க செத்துருமோ, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருமோ, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமோ ஒரு குழப்பமோ சிந்தனையில வந்துடும். ஹல்லேலூயா. இப்படி பல பிரச்சனைகள், ஆசீர்வாதங்களை சொந்தப்படுத்தணும்னு பிரயாசப்பட்டு சில ஆசீர்வாதங்களுக்கு நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் பாருங்க, தடை ஆயிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த நேரத்துல எல்லாம் நம்ம நினைக்கிறது என்ன? இது ஒரு யதார்த்தமா? எல்லாருடைய வாழ்க்கையில தான் நடக்குது. ஹல்லேலூயா. ஒரு காலம் தூக்கம் வராது பாருங்க. ஆமா, ஜபிக்கணும்னு உட்காருவோம், வேதம் வாசிக்கணும்னு உட்காருவோம், பிரசங்கம் கேட்கணும்னு இருப்போம், வராத உறக்கம் அப்பதான் வரும். ஆமா, இதுல நம்ம என்ன நினைப்போம்? நாம உடம்பு சோர்வு எனக்கு, அதனால இதுல யதார்த்தம் எல்லாருக்கும். நேற்றைக்கு எனக்கு காய்ச்சல் இருந்து அதனால பிரசங்கம் கேட்கும் போது தூக்கம் வருது. ஹல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்லுவாங்க எந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஏன்னா மகனுக்கு ரெட்டை வயசு முடியும் போது
என் வீட்டில் ஆசீர்வாதம் நடக்கும். ஏதோ ஒரு கெட்ட காலம் அப்போ இப்போ என்னெல்லாமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது, அதனால தான் எனக்கு நன்மை நடக்கலை, யதார்த்தம் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே மாமியார் வாய் இப்படி தான், அதனால அது சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கு புத்தி, அது யதார்த்தம் தான். மாமியார் நினைப்பாங்க இது வந்து அண்ணுலேருந்தே என் வீட்டில் வினையோ பிரச்சனையும் தான். ஆமாம், என் வீட்டில் வந்து கால் வச்ச அண்ணுலேருந்து பிரச்சனை தொடங்கிட்டு இது அது ஆதி காலத்தில் உள்ள காரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம இது யதார்த்தம்னு விட்டுறியோம். அல்லேலூயா. ஆமா, ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? இது யதார்த்தம் இல்ல, உன் வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம். பிசாசு தந்திரமா மனுஷர்களுக்கு பின்னால நின்னுட்டு நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். அது ஒரு போராட்டம் உனக்குள்ள போராடிட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கிற காரியத்தை தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சினிமா பார்ப்பீங்க? ஒரு சகோதரி அல்லேலியா சொன்னவா கூட சினிமா பார்ப்போம்னு சொல்லி பொட்டார்னு கையை கீழே போட்டுட்டான். அல்லேலியா. நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உண்மையாக ஒரு சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ சினிமா பார்க்கும்போது கண்டிப்பாக ஹீரோ இருப்பார் இல்லையா? ஹீரோ இருப்பார், அடுத்து வில்லன் இருப்பான். இப்போ பாருங்க, ஹீரோ வந்து அடின்னு அடிப்பான். எந்த சினிமாலையும் பாருங்க, ஹீரோ வில்லனை போட்டு அடின்னு அடிப்பான். வில்லன் ஓடுவான், இல்லது பயந்து நடுங்குவான். இவன் ஹீரோ மாதிரி நடிச்சுட்டு நம்ம பார்ப்போம், ஹீரோ எவ்வளோ பலசாலி பாருங்க, அவன் அடிக்கிறான், அவன் இது வில்லன் வந்து ஓடுறான் பாரு நம்ம நல்ல என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ஹீரோவையும் இந்த வில்லனையும் இயக்குகிற ஒரு இயக்குனர் பின்னால இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரு நீ அடின்னு சொன்னா ஹீரோ அடிப்பான், நீ அடிய வாங்குன்னு சொன்னா வில்லை அடிய வாங்குவான். இப்ப இயக்குனர் சொல்லுவாரு, இப்ப ஹீரோ அடிக்கண்டான், இப்ப வில்ல அடிக்கட்டும்னு சொல்லுவாரு. அப்ப இயக்குனர் சொல்றது போலதான் ரெண்டு நடிகர்களும் நடிப்பாங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிறவங்க மூலமா பிரச்சனையோ சண்டையோ போராட்டமோ கோபத்தினால நம்ம சில வேதனையை அனுபவிக்கிறோன்னா அவங்க மூலமா அனுபவிக்கல, அவங்கள பின்னால இருந்து இயக்குகிற பிசாசு என்கிற அந்தகார லோகாதிபதிகள் மூலமாக தான் நாம் எல்லா பிரச்சனையும் சந்திச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல போராட்டம், இந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் உனக்கு போராட்டம் யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. நீ யுத்தம் வரும்போது யுத்தத்தை பார்த்துட்டு நீ சும்மா இருந்தீன்னா உன் வாழ்க்கையில சமாதானம் கெடும். ஹல்லேலூயா. ஒரு தேசத்துல யுத்தம் நடந்தனா முதல்ல அங்க தடை பண்றது என்னது? சமாதானம் தடை ஆகுது. அதே போல உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் யோசித்து பார்க்க முடியாத நேரத்துல பிரச்சனைகளும் சண்டைகளும் கவலைகளும் கண்ணீரும் வீட்டுல நஷ்டங்களும் வருதுன்னு சொன்னா உனக்கு தெரியணும், போராடுகிறான் பிசாசு. இந்த போராட்டத்துல நான் அமைதியா இருந்தா என் சமாதானம் மாறி போகும், ஆவிக்குரிய பலத்தை நான் படிப்படியா இழந்துருவேன், ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நான் இழந்துருவேன். நான் அந்த பிசாசுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் வேதம் இந்த வசனத்தை ஆணித்தரமாக நமக்கு சொல்கிறது. யுத்தம் உண்டு, நீ சும்மா இருக்காத. ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த யாத்திராமம் 17ஆம் அதிகாரத்தை எதுக்கு கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்? அங்கு ஒரு மாமிசீக ரீதியிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற யுத்தத்தை, இந்த யுத்தத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், அதன் மூலமாக நாம் எப்படி யுத்தத்தை ஜெயித்து பிசாசில் இருந்து ஜெயம் பெற போகிறோம் என்பதை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ண வந்த எதிரி அமலேக்கியன். ஹல்லேலூயா. அமலேக்கியன் யுத்தம் பண்ண வரான் பாருங்க. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இவங்க சமாதானமா தான் வராங்க. யாருக்கும் யுத்தம் பண்ண அடிக்கணும் பிடிக்கணும்னு எந்த மனநிலையிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரல. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கானானை நான் போய் சொந்தப்படுத்தணும், அங்க சமாதானமா வாழணும், இதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு இடையில பாருங்க, இவங்களுக்கு அமலேக்கியரை யுத்தம் பண்ணணும், பெலிஸ்தியரை யுத்தம் பண்ணணும்னு எந்த சிந்தனை இல்ல. இவங்க கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு எதிரி வந்துட்டான், அமலேக்கியம் வந்துட்டான் பாருங்க. இஸ்ரவேல் என்கிற பெயர் தேசத்திலே இருக்க கூடாது, முழுவதுமா இஸ்ரவேல் தேசம் ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக யுத்தம் பண்ணுவதற்காக வந்து நின்றார்கள். ஹல்லேலூயா.
இந்த யுத்தத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க அப்படியே சும்மா நின்னாலோ இல்லது பயந்துட்டு ஓடினாலோ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த தேவ ஜனம் சோந்தரித்து கொள்ள முடியாது. தேவ ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்தார் என்றால் வாக்கு தத்தத்தை சோந்தரிக்க அந்த வழியிலே நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த பாதையிலே அதை தடை பண்ணுவதற்கு இப்பிரபஞ்சத்தின் லோகாதி என்கிற பிசாசானவன் யுத்தம் பண்ண நிச்சயமாய் வருவான். உங்க ஆசீர்வாதத்தை உங்க கரத்துல சுதந்தரித்துக்கொள்ள அவன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தர் என்னை அழைத்த நேரத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால், நான் எனக்கு எதிர்த்து வருகிற சத்துருவை யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வர வேண்டும். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இவர்கள் பயந்து ஓடி இருந்தாலோ இல்லது யுத்தம் பண்ணாம நின்றிருந்தாலோ இவர்களை முற்றிலுமாக சத்துரு அழித்திருப்பான். ஹல்லேலூயா. இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கானானை இவர்கள் சொந்தப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி அவர்கள் வருகிற அந்த சூழ்நிலையிலே இவர்கள் யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள். இப்பொழுது யோசுவா நினைக்கிறான், நான் யுத்தம் பண்ணாம நின்றுட்டேனா முழு தேவ ஜனமும் அழிந்து விடும், நான் யுத்தம் பண்ண வேண்டும். இப்போ அவனுடைய வாளை கையில எடுத்தான் பாருங்க. எடுத்துட்டு யுத்தம் பண்ணுவதற்காக அவன் நிற்கும் போது மோசே யோசுவாவிடம் வருகிற, மோசே நீ யுத்தத்துக்கு போ, நீ யுத்த களத்துக்கு போ, ஜெயம் உனக்கு உண்டு மோசே, அமலேக்கியரை நீ முறியடிப்பாய், காரணம் கர்த்தர் உன்னோடே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்வார், நீ போ, உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொல்லி யோசுவாவை மோசே அனுப்புகிறார். யுத்த களத்தில் தலை வீழ்த்தப்படும், பட்டயத்தின் சத்தம் கேட்கும், வாள் வீசப்படும். ஆனாலும் பயப்படாத, யுத்தத்தில் ஜெயம் உனக்கு, நீ யுத்தத்தை ஆரம்பி. இவ்வளவு விசுவாசமும் இவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தையும் மோசேயின் வாயிலிருந்து எப்படி புறப்பட்டது தெரியுமா? மோசேக்கு தெரியும், எகிப்திலிருந்து அவர்கள் வரும்போது அந்த செங்கடலிலே பார்வோனின் சேனைகள் துரத்தி கொண்டு வரும்போது மோசே சொன்னான், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சொன்ன பிரகாரமே கர்த்தர் அங்கே யுத்தத்தை நடப்பித்தார். முழு பார்வோனின் சேனைகளையும் கர்த்தர் அந்த செங்கடலே மூழ்கடித்து ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்றால், இன்று எதிர்த்து வந்திருக்கிற அமலேக்கியரை கர்த்தர் ஜெயிப்பார், என் யுத்தத்திலே கூட இருப்பார் என்கிற ஒரு விசுவாசம். தேவ ஜனமே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவருடைய யுத்தத்தை நடப்பிக்க பிரயாசப்படும் போது நம் மச்சத்திலிருந்து கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. மோசே சொல்றார், யோசுவா நீ இப்போ பாலோட யுத்த களத்துக்கு கீழே போ மோசே. யோசுவா, நான் கர்த்தருடைய கோலை கையில் எடுத்துட்டு மேலே மலை உச்சிக்கு போக போறேன். ஹல்லேலூயா. நீ வாளோட போ, நான் கோலோட போறேன் தேவ சமூகத்திற்கு, மலை உச்சிக்கு நான் போக போறேன். ஹல்லேலூயா, ஆமென். மோசேக்கு தெரியும், இங்க யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் வந்தாதான் ஜெயம், கர்த்தர் யுத்தத்தை நடத்தினாதான் தேவ ஜனத்துக்கு வெற்றி. ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் வர வேண்டும் என்றால் நான் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தை நடத்துவார், கர்த்தர் அங்க கிரியை செய்வார் என்றால் நாம் மேல மலை உச்சிக்கு போனோம், நான் தேவ சமூகத்துக்கு போனோம். கர்த்தர் வல்லமை உள்ளவர்தா, கர்த்தர் வல்லமையை நடப்பிக்க போதுமானவர் தான். ஆனால் அந்த வல்லமை யுத்த களத்திலே இறங்க வேண்டும் என்றால் நான் தேவ சமூகத்திலிருந்து 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக நீட்டி நின்று திறப்பிலே நின்றால் மட்டும்தான் என் தேவன் யுத்த களத்தில் இறங்கி வருவார். யுத்த களத்தில் என் தேவன் இறங்கி வந்தால் நிச்சயமா அந்த யுத்தத்திலே எங்களுக்கு ஜெயம் உண்டு என்று மோசே தீர்மானித்தவராய் மோசே மலை உச்சிக்கு ஏறி போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். யுத்தத்தை இப்ப நடத்தும்படியாக யோசுவா போயிட்டான் பாருங்க. இங்கு ஒருவன் தேவ சமூகத்திலே போய் நிற்கிறான். ஹல்லேலூயா, ஆமா. நம்ம யுத்தம் நடத்தணும்னு சொன்னா தேவ சமூகம் இல்லாம யுத்தத்தை நடத்த முடியாது. தேவன் வல்லமை உள்ளவர் தான். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்ம கிட்ட இருக்கதான் செய்து வல்ல
வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் சத்துருவை எதிர்த்து ஜெயம் பெற வேண்டும் என்றால், அந்த இடத்திலே கர்த்தர் கிரியை செய்யணும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். அதற்கு ஒரு ஆள் உத்தரவாதத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உத்தரவாதத்தோடு நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம் பாருங்க, ஐயோ ஜெபம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன்னு சொல்லி அநேக நேரத்தில் சலிச்சு போகிறோம். ஹல்லேலூயா. காலையில சாயங்காலம் ராத்திரிக்கு நான் தவறாம இடைவிடாம ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணாம இருக்கிறவன் நல்லா இருக்கிறானே, என் வாழ்க்கையில அப்படியே தானே சூழ்நிலை இருக்குது. அநேக நேரத்தில் ஜெபத்தை குறித்து நம்ம சலிச்சு போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கே தெரியாம மறைமுகமாக நீங்க ஜெபிக்க எத்தனை யுத்தத்துல ஜெயிச்சீங்கன்னு. ஹல்லேலூயா. எத்தனை யுத்தத்துல நீங்க ஜெயிச்சீங்க. பிசாசு உங்களுக்கு ஆபத்தையும் விபத்தையும் உங்களுக்கே தெரியாம உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு போட வரும்போது உங்க ஜெபத்தின் மூலமாக அந்த சத்துருவை எத்தனை முறை நீங்க ஜெயிச்சீங்க. ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், சத்துரு பல நேரத்தில் உங்களை விழ வைக்கிறதுக்கு பல சந்தர்ப்பத்தை தேடி சதி திட்டம் போட்ட நேரத்தில் எல்லாம் நீங்க உள்ளது உங்களுக்காக ஒருவர் திறப்பிலே நின்னது நிமித்தம் அந்த ஜெபத்தினாலே நீங்க எத்தனையோ சதியிலிருந்து நீங்க தப்புவித்து கொண்டீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நமக்காக ஒருவர் ஜெபிக்கும் போதுதான் நம்ம ஜெயத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. பிசாசு நம்ம குடும்பத்தையே பல முறை அழிக்க வந்தா, காலத்தில் கொள்ளை வியாதிய போடணும்னு விதைக்க வந்தா, அந்த நேரத்தில் வியாதியில மடிந்து விடாதபடி காப்பாற்றுவதற்காக கர்த்தர் அவருடைய தூத சேனை எத்தனை முறை அனுப்பி நமக்கு ஜெயத்தை தந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமா, நிறைய நேரத்தில் நம்ம இப்போ நான் ஜெபிச்சு என் நிலைமை அப்படி தான் இருக்குன்னு. உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒருவேளை உயராமல் இருக்கலாம். இன்னைக்கும் உங்கள் ஜீவன் பறி போகாமல் உங்கள் ஆயுள் காலம் இன்றைக்கும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால், உங்கள் ஜெபம் இல்லது உங்களுக்காக யாரோ ஒருவர் மோசேயை போல திறப்பில் நின்றது நிமித்தம். ஹல்லேலூயா. ஆமென். இதனால் தான் இன்றைக்கு நம்ம நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் ஏதோ ஒருவருடைய ஜெப தீபம் எரிந்து கொண்டிருந்ததுனால தான் அதிலிருந்து நம்ம ஆபத்து சூழ்ந்த நேரத்தில் எல்லாம் நம்ம பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கும். அநேக நேரத்தில் சலிச்சு போகிறோம், ஜெபத்தை விடுறோம். பாதிப்பு யாருக்கு தெரியுமா? நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு தான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாரத்தில் ஒரு சலிப்பு, ஜெபத்தில் ஒரு சலிப்புனா இதுல பாதிப்பை நம்ம தான் இதுல சகிக்க போறோம். கர்த்தருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மோசே அங்க மோசே யோசுவாவுக்காக அங்க போய் மேலே நின்று கைகளை தூக்கி மலை உச்சில நின்று ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறார். இப்போ இவருக்கு ஒரு தீர்மானம். மோசேக்கு சூரியன் மறைஞ்சாலும் மறையலனாலும் இந்த யுத்தத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கிறது வரைக்கும் நான் மலை உச்சியை விட்டு இறங்க மாட்டேன். உங்களுக்கு புரியுதா தேவஜனமே? நீங்க தொடங்கி இருக்கிற யுத்தத்தில் ஜெயத்தை கையில எடுக்கிறது வரைக்கும் என் முழங்கால முடக்கிறத, என் கையை ஆண்டவருக்கு நேராக நீட்டுறதை நான் நிறுத்த மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் மோசேயை போல நமக்கு இருக்கணும் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எனக்கு யுத்தம் செய்து ஜெயத்தை கையில தரது வரைக்கும் நான் மலை உச்சிந்து இறங்க மாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு மோசே சென்றது போல இன்றைக்கு உங்களுக்குள்ளும் அந்த வைராக்கியம் ஹல்லேலூயா ஆவியானவர் தந்து கொண்டிருக்கிறபடியால் யாக்கோபு சொன்னார் பாருங்க, விடமாட்ட ஆண்டவரே, ராத்திரி முழுசா போராடினா நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்து வாழ்ந்து கொண்டிருந்த பட்டணத்தை தேவ தூதர்கள் அழிக்க வந்த நேரத்தில் ஆபிரகாம் திறப்புல நின்னாரு தேவ சமூகத்தில். ஏன் சகோதரன் அழிஞ்சிடக்கூடாது, கர்த்தருடைய கோபவாக்கினைக்கு உள்ளால் அவன் வந்துடக்கூடாது. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் என்று ஆபிரகாம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான் உண்டென்றால் 40 நீதிமான் உண்டென்றால் அந்த தேசத்தை அழிக்காம விடுவீரே. பரிந்து பேசினது நிமித்தம் லோத்து பாதுகாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒருத்தருடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை அழிந்து போகாதபடி பாதுகாக்கும். ஒருத்தருடைய வைராக்கியம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை
கட்டி எழுப்ப போதுமானது. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னா உங்களுக்காக எத்தனை பேர் தரப்புல நின்றுப்பாங்க, எத்தனை பேர் நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனுக்கு நேராக செல்ல வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்காருன்னா, ஏதோ கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேருடைய ஜெபம் தான் இன்றைக்கு நம்ம அந்த மரண ஆக்கினை தூக்கி நிறுத்தி இருக்கிற தேவ ஜனமே. நீங்களும் தரப்பிலே மோசேயை போல நிற்கணும். தொடங்கி இருக்கிற யுத்தத்தில் ஜெயத்தை காணுகிறது வரைக்கும் நாம் விடுவதா இல்லை. யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு வைராக்கியம் பாருங்க, கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய கரத்தில் நன்மை உண்டு, என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு ஓடுகிற பாதங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அந்த முழங்காலை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க யுத்த களத்துல யுத்தம் நடந்துட்டே இருக்குது. அங்க கொஞ்ச நேரம் வந்து தேவஜனம் ஜெயிக்குது, கொஞ்ச நேரம் அமலேக்கியர் ஜெயித்துட்டே இருக்காங்க. இங்க கொஞ்ச நேரம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அமலேக்கியரை விரட்டுறாங்க, துரத்துறாங்க. அமலேக்கியர்லாம் பயந்து பட்டயத்தையும் வீசிட்டு ஓடுறாங்க. பாருங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுன்னு, இப்போ அமலேக்கியர்கள் பட்டயத்தெல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து பயந்து ஓடுறாங்க. இதை 2 பேர் பார்த்தாங்க. அல்லேலூயா. இங்க பாருங்களா, இங்க பாருங்களா, கொஞ்சம் அவங்கள தட்டி விடுவாங்க அண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் தந்துட்டு இருக்கார், கேட்டுட்டே இருங்க. அல்லேலூயா, ஆமென், 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 அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க ஊரும் ஆரோன்னு பாக்குறாங்க. என்னடா திடீர்னு சொல்லி அமலேக்கியர் வந்து ஜெயிக்கிறாங்க, திடீர்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனை? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தோற்றுட்டு இருக்கிறாங்க, அடிக்கடி ஜெயித்துட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? யுத்த களத்துல ஒரு தோல்வி நமக்கு நடக்குதுன்னு சொன்னா, யுத்த களத்துல பிசாசு மேற்கொள்ளி, ஆனா யுத்த களத்துல பிசாசு ஜெயிக்கிறான்னு சொன்னா மேல ஏதோ பிரச்சனை நடக்குது. ஊரும் ஆரோனும் பார்க்கிறார்கள். பாருங்க, அங்கு மோசே மலை உச்சிந்து கையை தூக்கி கொண்டு நின்னவருடைய கை கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அப்படியே கையை பார்த்துட்டு இங்க யுத்த களத்துல பார்க்கறாங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாரும் அநேகர் சாகுறாங்க, அலறலாங்க. அப்போ பார்த்துட்டாங்க, ஓ ஹல்லேலூயா, இங்க ஜெபத்துல தேவ சமூகத்துல திறப்புல நிக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மேலோங்கி நிற்கும் போது, சத்துரு பயங்கரம் ஆக்ரோஷமாய் நின்று ஜெயம் கொள்ளும் போது திரும்பி பார்க்கணும், எதுல நான் கோட்டையை விட்டேன், எதுல குறைன்னு சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் தேவ ஜனமே. இங்கு பாருங்க, இவங்க பார்த்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமா. இங்க மோசேயுடைய கை இங்க வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. பாருங்க, நம்ம பிரச்சனை வரும்போது மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்க்கை சமாதானமா போய்கொண்டு இருக்கும் போதும் ஜெபத்தை விடக்கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது பிரச்சனை வந்துட்டு எல்லாம் வந்து முடிஞ்ச போறீங்க அலறத விடையும் நம்ம தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தை விடாம ஜெபிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது தான் பிசாசு நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, ஜெபத்தில் எந்த விதத்திலும் சலிப்பு தட்டிரே கூடாது. ஆராதனைக்கு வரதுல சலிப்பு தட்டிரே கூடாது. ஆசையா வரணும், வாஞ்சியா வரணும். ஹல்லேலூயா. ஆமா, சத்தமா சொல்லுங்க, தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் எழும்பட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆமா, ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா சலிப்பு வந்துனா, ஆமா, பிசாசுக்கு பயங்கர கொண்டாட்டம். நம்ம வீட்டில் அழகாக உள்ள நுழைஞ்சிருவான். அல்லேலூயா. ஆமா, உங்க பாதுகாப்பு என்கிற மதில் ஜெபம் குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போடுது. அல்லேலூயா. ஆமா, இது ஓட்ட போடும்போது முதல்ல தெரியாது. சரியா உங்க மதில பிசாசு இடிச்ச பிறகுதான் தெரியும், ஓ உள்ள நுழைஞ்சிட்டான், என்கிட்ட ஜெப குறைவு இருக்குது. அப்புறம் இருந்து நம்ம ஜெபிப்போம். அப்புறம் வந்து ஏதாவது ஊழியக்காரங்கள்ட்ட போய் சொல்லி ஜெபிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பாதுகாப்பை போட முடியும். இது முதல்ல இடிக்க முன்னாலே நம்ம நிறுத்தாம பண்ணியிருந்தா, அவன் கொஞ்சம் ஓட்ட போட வரும்போது கர்த்தர் அக்கினியா இருந்து அவனை முழுமையாய் சங்கரிச்சிருப்பார். நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இங்கு வந்து பாருங்க, இந்த மோசே கை தளர்ந்து விட்டது. அதனால ஜெயம் இங்க அமலேக்கியர் கையிலையும் இல்ல, இஸ்ரவேலருடைய கையிலும் இல்ல, ஆண்டவருடைய
சமூகத்தில் கையை ஏந்தி கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்ட ஜெபிக்கிற ஒருவர் மூலமா தான் யுத்தத்தில் ஜெயம் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இப்ப மலை உச்சிக்கு ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஓடி போனார். நாங்க பாருங்க, ஒரு கல்லை தூக்கி கொண்டு மோசேக்கு பக்கத்தில் போட்டுட்டு மோசேயோடைய ஒவ்வொரு கையையும் இந்த ஊரும் ஆரோனும் தாங்கி பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ மோசேயோடைய கை பாருங்க தளரல. ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே கை நிற்குது. பயங்கரமா அங்க யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்தில் நடந்த யுத்தத்தில் யாருக்கு ஜெயம் கிடைத்திருக்கும்? ஹல்லேலூயா. யார் மூலமாக ஜெயம் கிடைத்திருக்கு? நீங்க சொல்லுங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் மூலமா? சொல்லு சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், யார் மூலமா ஜெயம் கிடைச்சது? இஸ்ரவேலருக்கு ஜெயமா, அமலேக்கியருக்கு ஜெயமா? இஸ்ரவேலருக்கு ஜெயம் யார் மூலமா கிடைச்சது? ஜெபிக்கிற தேவ மனிதன் மூலமாக அங்கு ஜெயத்தை தேவ ஜனம் முழுவதும் பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அங்கு ஜெபிக்கிற மனிதனுடைய கை தளர்ந்திருந்தா அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாக்குத்தத்தம் அதோடு அழிஞ்சிருக்கும். இஸ்ரவேல் என்கிற பெயரே இல்லாம நிர்மூலமாக இருக்கும். ஜெயம் பெற்றுக் கொள்வது காரணம் திறப்பிலே நின்ன ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த விசேஷித்த ஜெப அபிஷேகத்தை தேவன் ஊற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஜெப வாழ்க்கையில வறண்டு போய் வந்திருக்கிறீங்க? ஜெபம் ஜன சலிப்பு தட்டி வந்திருக்கீங்க. ஜெப வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு கூட அனுபவத்தில் வந்திருக்கீங்க. இந்த வாழ்க்கையை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை, திறப்பிலே நிற்கிற ஜெப ஆவியை, ஜெயத்தை பெற்றுக் கொள்வது வரைக்கும் விடமாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு போராடுகிற ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ ரபா ரஷா தரி காலபாரபா. தாகமுள்ள ஒவ்வொருவர் மேல அந்த ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. அங்கங்கே பார்க்காதுங்க தேவஜன, கையை தட்டி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை ஆவியானவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெயம் யோசுவாவின் வாளின் கரத்திலே இல்ல, மோசேயின் கரம் மலை உச்சிலே ஏந்தி நின்னது நிமித்தம் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில போராடின அந்தகார லோகாதிபதிகள் பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நான் திறப்பிலே மோசே போல நின்று நான் ஜெயத்தை பெறுவேன், எனக்கென்று என் குடும்பத்திற்கென்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை நான் சொந்தப்படுத்துவதற்கு என் முழங்கால் நிற்கும். ஹல்லேலூயா. ஓ ரபா ரஷா தரபா. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த விசேஷ ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. இன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, வாக்குத்தத்த வசனம் கையில் எடுத்துட்டு அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சாங்க. தலைமுறை கர்த்தர் தழைக்க வைத்தார். வாக்கு தத்தம் சொந்தப்படுத்தணும். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற முகாந்தரம் நோக்கம் செயல்பட்டு தேவ நாம மகிமைப்பட வேண்டும் என்றால் யோசுவாவை போல மோசே போல யுத்த களத்திலே நீங்க நிற்கிறவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து யுத்தத்தை ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர போதுமானவர். ஜெபிக்கிறவனே ஜெயத்தை பெறுவான். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வீட்டில் சமாதானத்துக்காக, உங்கள் வீட்டு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் திறப்பில் நின்று யுத்தம் பண்ணுவீங்க. ஆனால் இன்னொரு ஆசீர்வாதம் நடக்கு தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு பூமியில யுத்தம் நடக்கிறது என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு யுத்தம் பண்ணுகிறான் என்றால், போராடுகிறான் என்றால், அது வானமண்டலத்திலும் அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வானமண்டலத்திலும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. தேவஜனமே, இன்றைக்கு ஓம் வீட்டில் யுத்தம் நடக்கிறது என்றால் அது ஓம் வீட்டுக்கு மட்டும் இல்லை யுத்தம், அது வானமண்டலத்திலும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ திறப்பிலே நின்று நீ ஜெபிக்கும் போது இங்க நீ ஜெயிக்க வான மண்டலத்திலே அங்கு ஒரு ஜெயம் உண்டாகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து நீங்க பாருங்க. இங்க நடக்கிற யுத்தம் வான மண்டலத்திலே நடக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:7 வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை.
ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஜனம் பூமியில இருந்து முழங்கால் படியிட்டு திறப்பிலே நின்று யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூத கணங்களும் ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம செய்கிற யுத்தத்தின் மேன்மை. நீ பூமியில எதை கட்டுவாயோ அது மேலே கட்டப்படும். நீ எங்க எதை கட்டவிழ்க்கிறியோ அது அங்கேயும் கட்டவிழ்க்கப்படும். எவ்வளவு மேன்மை. உன் குடும்பத்துக்காக உன் ஆசீர்வாதத்துக்கு நீ தரப்புல நிற்கிறது உன் குடும்பத்தில் மட்டும் ஜெயம் அல்ல, அதோடைய மேன்மை பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மை. வேத வசனம் சொல், ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார். சத்துருவோடு எதிர்த்து ஜெயிக்கிறவனுக்கு சகலமும் சகலமும். நீங்க சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா தேவ ஜனமே? உன் குடும்பத்துல முதல் நீ ஜெயத்தை பாரு. ஹல்லேலூயா. நீ சகலத்தையும், ஆமென், ஒன்றும் உனக்கு உன் அதிகாரத்துக்கு எல்லாமே கீழ்ப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினாலும் அவன் அதில் ஜெயிப்பான். கீழ்ப்பட்டிருக்கிறது சகலமும் அதிகாரம். உன் வீட்டில் போராடுகிற அந்தகார ஆவிகளை ஒரு வார்த்தையினாலே துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். உன் வீட்டின் அருகாமையில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை உன் ஒரு வார்த்தையினாலே கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் தருகிறார். செய்வன கட்டுகள் பில்லி சூனியம் உன் கையினாலே எடுப்பதற்கு கர்த்தர் அதிகாரம் தருவார். அநேகமாயிரம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற, ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை கரங்களை தட்டுங்க. எத்தனை பேர் நான் தரப்புல நிற்போம்ப்பா. நீங்க இன்றைக்கு வாஞ்சிச்சிங்கன்னா உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்குது. ஹல்லேலூயா. வாஞ்சையுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். கர்த்தர் சொல்ல, நானே நிற்கணும்ப்பா, என்ன கொண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. யுத்தம் நடத்தப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. தேவஜனமே, சும்மா நான் இந்த இடத்துல வந்து நிக்கல. ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு நிசாரமா பேசுவாங்க. நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறது பல யுத்தங்களை நடத்தினாதான் இங்க வந்து நிக்க முடியுது. ஹல்லேலூயா. ஆண் என்றும் பெண்ணன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தந்துகிறார். எடுத்து பயன்படுத்து. உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை கலக்குவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிறதுனால நமக்கு ஜெயம் இருக்கு இல்லையா? இந்த யாத்திராவும் 17ஆம் அதிகாரத்தை நமக்கு சும்மா எல்லாம் வேதத்தில் வைக்கல. இதன் மூலமாக நம்ம எப்படி சத்ரு இன்னும் நம்ம ஜெயிக்கலாம்னு நிறைய நீங்க ஆராய்ச்சி பார்த்தா இன்னும் நான் 2 வாரத்துக்கு பிரசங்கம் கொடுக்கலாம். இந்த 3 வசனத்துல. ஹல்லேலூயா, ஆமென். எப்படி இன்னும் நம்ம பிசாசை ஜெயிக்கலாம்? இதே யாத்திராவும் 17ஆம் அதிகாரம் அந்த கடைசி நம்ம வாசித்த அந்த கடைசி 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆம். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரே நிலையார். வசனத்தை கவனிச்சிங்களா? யோசுவாவும் ஆரோனும் மோசோவுடைய கரம் தளர்ந்து நின்ற நேரத்தில் போய் தாங்கி பிடிச்சாங்க. சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் கை அப்படியே இருந்தோம். ஜியா இங்கே வா ஒரு முறை. நீங்கள் பாருங்க ஜியா, பயப்படாத. ஸ்கார்ப்பை கெட்டு கையை தூக்கு மேலே. இந்த பிள்ளை கை தூட்டுறா. இப்போ கை தூக்குறா. எத்தனை வயசாச்சு உனக்கு? 13 வயசான பிள்ளை. கை தூக்கு, நல்லா தூக்கு. இப்படி ஃபுல் தூக்கணும். தூக்கு நல்லா நேர. எவ்வளோ நேரம் தூக்குவா நீங்கள் சொல்லுங்கள்? 17 வயசான பிள்ளை கை எத்தனை நேரம், எவ்வளவு நிமிஷம் தூக்கி வச்சிருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்க. சாரா சிஸ்டர் எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம் முடியாது. பிள்ளைக்கு எவ்வளோ நேரம் முடியும்? உனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது தூக்கி வைக்கிறதுக்கு? ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவளுக்கு 2 நிமிஷம் தூக்கிடுவாளாம். நமக்கெல்லாம் 30 செகண்ட் கூட. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கையை தூக்குங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் முதல் ஆராதனைக்கு கையை தூக்கும், அடுத்த கையை கிளம்பிடுவோம். நம்மளால் முடியாது. போமா தோள்பட்டை எல்லாம் தோள்பட்டை வலிக்கும், கையெல்லாம் கடுக்கும் இல்லையா? இவர் எவ்வளோ நேரம் கையை தூக்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் வயசானவர் தானே, அதனால தான் அவருக்கு அப்பப்போ இறங்குச்சுது. மோசேக்கு கிட்டத்தட்ட 82 வயசில் போய் மலை உச்சியில் நின்று இப்படியே அவருக்கு இருதயத்தில் ஒரு வைராக்கியம் இருக்குது. கர்த்தர் செய்வார், நான் நிற்பேன். ஆனால் பாவம், பலவீனமான சரீரம் பார்த்தீங்களா? 82 வயசில் அவருக்கு ஆண்டவருக்கு மேலே ஒரு வைராக்கியம் உண்டு, சரீரம் ஒத்துக்கொள்ளல. ஹல்லேலூயா. கையை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாரு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் ஊர் ஆர்வனை பார்த்தாங்க. வயசானவர், முதியவர், அவரால் முடியாது, அவர் தள்ளாடிடுவார், அவர் தளர்ந்துருவார். ஆனால் கை நிற்கணும், கையேந்து நிற்கணும். கையேந்தினா தான் கர்த்தருடைய வல்லமை யுத்த களத்தில் செயல்படும். அப்பதான் அமலேக்கியன் முறியடிக்கப்படுவான், அப்பதான் யுத்தத்தில் ஜெயம் பெற முடியும். என்ன பண்ணலாம் யோசிக்கவே இல்லை. 2 தேவ மனிதர்களும் கல்லை எடுத்தாங்க பாருங்க. நின்றுட்டு இருந்தா தானே மோசே ஐயா கஷ்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. உட்கார வைப்பான் அவரை. அதுக்கு அவங்க மெத்தையும் சோஃபாவும் இருக்காது காட்டில். ஏதாவது கல் தான் நிரப்பான கல் கிடக்குமான்னு பார்த்து கல்லை தூக்குனாங்க. கல்லை தூக்கி இப்போ கொண்டு மோசே நின்ன இடத்துக்கு கொண்டு போயாச்சு. அவரை பிடிச்சிட்டாங்க. உட்காருங்க ஐயா உட்காருங்க. இப்போ ஊர் ஒரு கையை பிடிச்சிட்டான் பாருங்க, ஆரோன் ஒரு கையை பிடிச்சிட்டு. ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு தள்ளாடலை, கை தளரல, முழங்காலு தள்ளாடலை, உட்கார்ந்துட்டார் அழகா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு சிலைய போல மலை உச்சியில மோசே நின்றுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அமலேக்கியன் ஜெயிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அமலேக்கியன் நினைச்சு ஒரு வயசான கிழமை எத்தனை நேரம் வச்சிட்டு நிற்பான், இவன் கையை இறக்குமா, நான் ஜெயிப்பேன் நினைச்சான். ஆனா தோள் கொடுத்த 2 பேர் மூலமாக, தோள் கொடுத்த 2 பேர் மூலமாக யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ஒருத்தங்களை கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்காக தெரிந்தெடுத்தாங்கள. நீங்க ஊரும் ஆரோனுமாய் எந்த விதத்தில் தோள் கொடுக்க முடியுமோ தோள் கொடுத்தாதான் யுத்தத்தில். சோர்வு வரும், ஊழியக்காரங்களுக்கு கவலை வரும், பலவீனம் வரும், ஆபத்து வரும். யார் தோள் கொடுப்பா? யார் தோள் கொடுப்பா? தேவஜனமே, அவர் பெரிய தேவ மனிதன் தான், தீர்க்கதரிசனம், சரீரம் ஒத்துடலையே. தோள் கொடுத்தனால தானே அமலேக்கியரை ஜெயிக்க முடிஞ்சது. நீங்க தோள் கொடுக்கும்போது ஹல்லேலூயா, அந்த இடத்துல உள்ள எல்லா அந்தகார வல்லமைகளை அந்த தேவ மனிதனை கொண்டு ஜெயிக்க முடியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என்ன ஊழியமா இருக்கட்டும், ஊழியக்காரங்களோடு தோள் கொடுக்கிற ஊரும் ஆரோனுமாய் மாறும்போது அதற்குரிய பலன் பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோன்னா எத்தனையோ ஊரும் ஆரோனையும் கர்த்தர் எங்களுக்காக எழுப்பி இருக்கிறார். ஏன்னா எத்தனையோ விபத்து ஆபத்தில் நாங்கள் ஒரு 2025 எல்லாம் நான் மரணத்திலிருந்து தூக்கப்பட்டவள். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அநேகருடைய ஜெபம் தாங்குச்சு. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சாலமன் சொல்றாரு, ஒண்டியாயிருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருத்தன் தனியா நின்னா பிசாசு சீக்கிரம் எதிர்த்துருவான், அவன் ஒத்த கயர் போல இருப்பான். ஆனா அவனோடு ஊரும் ஆரோனும் சேரும்போது முப்புரி நூலாய் மாறும். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஹல்லேலூயா. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. தோள் கொடுத்து நிற்கும்போது அமலேக்கியனால மோசையை சீக்கிரம் எல்லாம் விழ வைக்க முடியாது. ஹல்லேலூயா. விழ வைக்க வந்தாலும் தோள் கொடுக்கிற மூலமா ஊழியக்காரன் நிற்பான். அந்த இடத்தில் உள்ள எல்லா அந்தகார வல்லமைகளும் அவன் மூலமாகும், தோள் கொடுக்கிறவன் மூலமாகும் கர்த்தர் அழித்து யுத்தத்தில் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அதே இன்னும் ஒரு காரியம் இருக்கு அதே வசனத்தில். யாத்திராமம் 17:12 கடைசியில் பாருங்க, கடைசியில் இல்லை சிஸ்டர், அந்த யாத்திராமம் 17:12 அதே வாசித்த வசனம் தான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். பாருங்க, இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும்
ஒரே நிலை. காரணம் என்ன சொல்லுங்க? சூரியன் அஸ்தமிக்கிறது வரைக்கும் மோசேயுடைய கை ஒரே நிலையா நிற்பதற்கு காரணம் என்ன? சொல்லு சொல்லு சைலி சொல்லு. சூப்பர். ஊரும் ஆரோனும். அப்போ மோசே, ஊரு, ஆரோன் 3 பேரும் சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் புசிக்கும் இல்லை, குடிக்கும் இல்லை, திறப்புல அவங்க தேவ சமூகத்தில் நின்று போராடினார்கள். சில நேரத்திலே உபவாசம் என்கிற ஜெபம் சத்துருவை எதிர்க்கிற ஒரு ஆயுதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேற எந்த விதத்திலும் போகாது. உபவாசம், ஹல்லேலூயா. சில பிசாசுகளை எதிர்த்து ஜெயிக்கணும்னு சொன்னா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. போராடி பார்க்குறேன், எதோ செஞ்சு பார்க்குறேன், ஒன்றுலையும் பிசாசை மேற்கொள்ள முடியலைன்னா அடுத்த ஆயுதம் நம்ம எடுக்கணும். உபவாசம் இருந்து நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், சிலர் எல்லாம் உபவாசம் பண்ணுவாங்க பாருங்க, பட்டினி கிடப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடாம இருப்பாங்க. அது இல்லை உபவாசம். உங்களால் எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார முடியுமோ அப்போ நீங்கள் சாப்பிடாம உட்கார்ந்து திறப்பில் நிற்கணும். ஜெயத்தை பருவதற்கும் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். பட்டினி இல்லை, நம்மை ஒடுக்கி. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நேரம் சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நேரம் சாப்பாடாது. ஆமாம், நான் சொன்னேன்னு சுகர் பேசியதெல்லாம் பிறகு மயங்கி விழுந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க உடம்பு கண்டிஷனை பார்த்து. ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா மகன் சொல்லுவான், அம்மா நீ பிரசங்கம் பண்ணும்போது உபவாசம் இருக்கிறத மட்டும் சொல்லிடாத, நாளைக்கு டாக்டர் ரிப்போர்ட்டோட உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. நான் சொன்னேன், மோனே இது வரைக்கும் உபவாசத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணலை, அதனால் கொஞ்சம் உபவாசமும் தேவை. ஹல்லேலூயா. சில சாத்தானின் கிரியைகளை அழிக்கணும்னா உபவாசம் இல்லாமல் போய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. திறப்பில் நிற்கணும் தேவ ஜனமே, உபவாசத்தோடு திறப்பில் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் பாருங்க, இந்த வேத வார்த்தை மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. யுத்தத்தில் ஜெயிங்க, ஜெயித்து ஜெயம் பெறுங்க. ஹல்லேலூயா. உபவாசத்தோடு ஊழியக்காரர்களோடு தோள் கொடுத்து வீட்டில் நேரம் கிடைக்கும் போது சலிக்காம ஜெபம் பண்ணி நமக்கு எதிராய் வந்திருக்கிற எல்லா சாத்தானையும் நீங்கள் எதிர்த்து ஜெயம் பெறுங்க. நிச்சயமாக உங்களை கொண்டு உங்கள் வீட்டில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஏசப்பா எனக்கு ஜெப ஆவி, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும், எனக்கு விசுவாசம் இருக்கு, இன்னைக்கு கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.